Здравствуй, запрети. ஜியோ மார்ட்ல அங்க போய் எல்லாம் ரிசீவ் பண்ணிக்கோங்க. பாருங்க 3 பேர் சைக்கிளில் பட்டை கிளப்புறாங்க, சான்ஸே இல்லை. ஓ ஓ ஓ ஓ அடுத்த ரெடி ஆகிட்டாரு ஹெல்மெட் போட்டு. சைக்கிளுக்கு ஹெல்மெட் போடும்போது டூ வீலருக்கு ஹெல்மெட்டு போடாதவங்க போட்டுருங்க. நல்ல ஈவெண்ட், நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். கிட்டத்தட்ட 1500 பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த ஈவெண்ட்டில், மராத்தான் 5 கிலோமீட்டர்ஸில். அதாவது ஸ்டார்டிங் பிளேஸ் வந்து ரிலையன்ஸ் பான்ஸ் 5 ரோடில் இருந்து ரேஸ் சாரா காலேஜ் வழியாக அஷ்டமட்டி ரீச் ஆகி ரவுண்டானா இருந்து அங்கேருந்து அப்படியே அதே ரோட்டில் ராமேஸ்வரம் ரோடு சாரதா காலேஜ் அப்படியே 5 ரோடு வழியாக வந்து கம்ப்ளீட்டாக இதில் முடிச்சிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா சின்ன வயசில் இருந்து பெரிய வயசு வரைக்குமே பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு குட்டீஸ் மேபி இந்த இதில் பார்த்துருப்பீங்க. அந்த குட்டீஸு ஏஜ்டு பீப்புள் ஒரு 64 ஒரு மேடம் வந்திருந்தாங்க, அது ஷார்ட் எடுத்தேன். நல்ல ஒரு ஈவெண்ட், நிறைய பேர் என்ன சொல்ல கம்ப்ளீட்டாக முடித்தவங்களும் இருக்காங்க, புதுசாக வந்தவங்க. எனக்கே புதுசாக, அதாவது பார்த்திங்கன்னா பை வாக் வந்தவங்களும் இருக்காங்க, ஃபுல் கம்ப்ளீட் பண்ணவங்களும் இருக்காங்க. ஏன்னா இது பிகினர்ஸ் தான், நானே பிகினர்ஸ் தான். நான் கம்ப்ளீட் பண்ணணும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, மகிழ்ச்சியான விஷயம். பிகாஸ் நான் ஒரு 4-5 டேஸாக தான் இதுக்கான முயற்சியை நான் எடுக்க ஆரம்பித்தேன். ஜாயின் பண்ணதுலேருந்து நல்ல ஒரு வாய்ப்பு இந்த 5 கிலோமீட்டர் மரத்தான் முடிச்சது. அட் த சேம் டைம் ஐ வாண்ட் டு கோ ஃபார் நெக்ஸ்ட் மேபி ஐ திங்க் ஸோ ஆன் 10 ஐ வில் வாண்ட் டு ப்ராக்டிஸ் இட். ஓகே, நல்ல ஒரு ஈவெண்ட். வாய்ப்பு கொடுத்த டெக்கத்லான் டீமுக்கு நன்றி. முடிச்சாங்க சார், முடிச்சாங்க. சூப்பர் சூப்பர் சார்.
இந்த 5 கிலோமீட்டர்ஸ் மராத்தானில் குட்டீஸில் இருந்து ஏஜ் 64 வரைக்கும் என்ன ஏஜ் குரூப்பில் போகிறதுக்காக நல்ல ஒரு இம்பாக்ட் சேலத்துக்கு. பிகாஸ் சின்ன வயசு பீப்புள் வந்து வர்றது ரொம்ப கம்மி, ஏஜ்டு பீப்புள் ரொம்ப கம்மி தான். சின்ன வயசு பீப்புள் வந்து அதிகமாக வந்தாங்க, நம்மளோட யூத்ஸ் அதிகமாக இருக்காங்க நம்மளுடைய பார்ட்டிசிபெண்ட்ஸ். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியும்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் வந்து ஒர்க் அவுட்டுங்கிறது மஸ்ட்டு. இது கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு மாற்றமாக இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாத்தோட இதுலேயும் எண்ணத்துலேயும். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இருக்கக்கூடாது, ரெகுலராக இருக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, சின்ன டிப்பு 30-30-30. அதாவது WRC, வாக்கிங், ரன்னிங், சைக்கிளிங். 30-30-30ங்கிறது பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் ஈச். நான் நேற்றுலேருந்து பண்ணிகிட்ருக்கேன் 1.5 மணி நேரம், 8:30 to 10. ஸோ இதில் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் எனக்கு ஓரளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்களும் ஒரு 10 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கூட பிகினிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நானே பார்த்தீங்கன்னா அந்த 5 கிலோமீட்டர்ஸ் போகிறதான் ஃபஸ்ட் ட்ரிப் பண்ணுவேன், ஃபஸ்ட் டைமு. நான் முடிப்பேங்கிறது நம்பிக்கை எனக்கு இருந்தது, ஏன்னா ஒரு 1 வீக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடியுங்கிறது நம்பிக்கை வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஒரு ஈவெண்ட்டில் பார்ப்போம். பாய்.